ஒரு ஊரில் ஒரு அழகான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருந்துச்சாம். அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்டு தூங்குறப்ப அவங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லணுமா. அப்படியே ஸ்டோரி சொன்னால் தான் தூங்குவாங்களாம். சரியா? சரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு என்னென்னா ஒரு கதைக்கு மேலே தெரியாதாம். அதனால் என்ன பண்ண தெரியும், நாள் கொஞ்சம் அப்படியே 2 அதாவது ஒரு கதையவே அப்படியே 2 லைனையே திரும்பி திரும்பி சொல்லி தூங்க வச்சுட்டாங்களாம். 2வது நாள் என்ன பண்ணுறது இல்லையா, அடுத்து கண்டினியூ பண்ணும் அந்த கதையை. சரி, அதனால் திருப்பி 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்படியே கண்டினியூ பண்ணி பேசிட்டு அப்படியே தூங்க வச்சாங்களாம். 3வது நாளும் என்ன பண்ணாங்கன்னா, அதே ஸ்டோரியே பைஹார்ட் பண்ணி, அதாவது மனப்பாடம் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து அப்படியே லாஸ்ட் வரைக்குமே அந்த 5 லைன்ஸ் மட்டுமே அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை என்னாச்சா, போங்க மம்மி நீங்கள் போர் அடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு தூங்கிடுச்சோம். அடுத்த நாள் மம்மி நீங்கள் தூங்குங்க, நாங்கள் ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன கதையவே திருப்பி அவங்கள சொல்லிவிட்டு அவங்கள தூங்க வச்சிருச்சோம். உடனே அவங்க மம்மி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்களாம். என்ன நம்ம குழந்தை இவ்வளோ அளவு புத்திசாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைம் நான் உனக்காக வேணால் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்களாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, புக்ஸாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டோரி சொல்லி தூங்க வச்சாங்க.